எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? வணக்கம் மேடம். ஹாய். உங்களெல்லாம் இங்க பார்த்ததே இல்லையே. நீங்க எந்த பிரான்ச்? நான் அடையார் பிரான்ச். ஓ, நீங்க எந்த பிரான்ச்? அலனார் பிரான்ச். வணக்கம். அங்கெல்லாம் எங்க ஆபீஸ்க்கு பிரான்ச்சே இல்லையே. நாங்களாம் ஆபீஸே இல்லையே. அப்போ உங்களை யார் வர சொன்னது? தோ சார் தான். ஆடு யார் இவங்கலாம்? இவங்களா? இவங்க எல்லாரும் என்ன பார்க்க வந்தாங்க. நான் தான் உன்னை பார்க்க கூப்பிட்டு வந்தேன். என்ன எதுக்கு பார்க்கணும்? 6 மாசமா இஎம்ஐ கட்டல, என்ன கேட்டு வந்தாங்க. நீ தான் அடுத்த 4 மாசத்துக்கு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னியே. இப்ப பதில் சொல்லு. அதுக்கேண்டா எல்லாரும் இருக்கும்போது கூட்டிட்டு வந்த? என்னையும் இப்படிதான் நடு தெருல வச்சு கேட்டாங்க. ஒருத்தன் ரோட்லயே பைக்கை புடிங்கிட்டு போயிட்டான். தோவன் நடு ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் எப்படா பணத்தை கட்டுவேன்னு கேட்டான். இன்னொருத்தன் லோனே கொடுக்காம ஓடிட்டான். அவமானம் சொல்லிட்டு வர்றது இல்ல. தோ இந்த மாதிரி திடீர்னு தான் வந்து நிக்கும். கட்ட முடியாதா? கட்ட முடியாதான் L3ல கையெழுத்து போடு. இவங்க எல்லாரும் நானே பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீ ஆயிடலாம். ஓகே, நான் பேசி ஃபைல் பண்றேன். யாருக்கு எவ்வளவு தரணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 94,000 மேடம். 94,000க்கு என்னடா பண்ண? நான் என்ன பண்ணனா? நீ தான் என்ன பண்ண? ஒண்ணுத்துக்குமே உதவாம ஒரு நெக்லஸ் வாங்கினியே, அதுதான் இது. அது வேற 50,000 and something தானடா. எதுக்கு 94,000 கட்டணும்? அது பில்லிங் சைக்கிள்ல இருந்து 40 டேஸ்க்குள்ள கட்டியிருந்தா 56,000 ரூபாய். எங்க கட்டவே இல்லையே. ஏன்டா கட்டல? அது கட்டதான் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நீ கால் பண்ணி ரகு நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே வருது, எனக்கு சர்ப்ரைஸா ஐபோன் கிஃப்ட் பண்ணுன்னு சொன்னியே. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? உனக்கு சர்ப்ரைஸ் வேணும் நீயே கேட்ட பாத்தியா, அதான். ஓகே, பட் 56,000க்கு எப்படி ஐபோன் வரும்? லாஜிக், நல்ல கொஸ்டின். அது காசு பத்தலன்னு தான் இவர்கிட்ட இருந்து வாங்கினேன். எங்க கிட்ட 1 லேக் கடன் வாங்கினார் மேடம். ஆனா அதை 45 டேஸ்ல கட்டினாரா கேளுங்க. என்ன பாக்குற? நீ 45 நாளைக்கு ஒரு வாட்டியா செலவு வச்ச, 45 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி செலவு வச்ச. லவ் பண்றவன ஆளாவ பாக்குறீங்க நீங்க? அலாதின் பூதமாவில பாக்குறீங்க? தேய்னு தேய்க்கிறீங்க. நீ ஒவ்வொரு தடவை கால் பண்ணும் போதும் ஒவ்வொரு கார்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த 2 லட்சம் ரூபாய கட்ட முடியாம தான் 3ஆவது ஒருத்தங்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கி 3 லட்சம் ஆச்சு. அந்த 3 லட்சத்தை சமாளிக்க முடியாம தான் 4ஆவது ஒருத்தங்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கி 4 லட்சம் ஆச்சு. 4 5 ஆச்சு, 5 6 ஆச்சு, 6 7 ஆச்சு, 7.5 லட்சம் ரூபாய் கடன் ஆச்சு. இதுக்கு நடுவுல வீட்டுக்கு வாடகை கட்டி, தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் கட்டி, உன்னை டெய்லி கூட்டி சுத்துனே ஒரு பைக்கு, அந்த பைக்கு டியூ கட்டி, அந்த பைக்கு பெட்ரோலும் போடணும். போதும்டா சாமி. இது போதாதுன்னு உன் கேரக்டர் ப்ரூவ் பண்ணுன்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணலான்னு ஊட்டி கூட்டு போய் மொத்தமா ஊத்தி மூடிட்ட. ஒரு ஆம்பளை நல்லா இருக்க தேவையான வேலையும் குடும்பமும் என்னை விட்டு போயிருச்சு. ஒரு ஆம்பளை நாசமா போக தேவையான லோனும் லவ்வும் என் கூடவே இருக்கு. அதுக்கு ஆதாரமா 15 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, நீயும் இருக்க. இப்ப சொல்லு, L3ல கையெழுத்து போடுறியா இல்ல இந்த லோன் எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்புன்னு ஷூரிட்டி தரியா? அடுத்த 4 மாசத்துக்கு எவனும் என்ன கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் அவகிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே? உங்க மொத்த டியூஸை நான் கிளியர் பண்றேன், நீங்க கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹலோ பிரதா, லோன் செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொன்னது நானு. அவனுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? மேடம், வழக்கமாக எங்ககிட்ட கடன் வாங்கவங்கள்ட்ட நாங்கள் தான் போய் வசூல் பண்ணுவோம். ஆனால் சார் அவரே கடன் வாங்கி அதை அவரே வசூல் பண்ணி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அப்போ அவர் கிரேட் தானே மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு நீ அபி கையெழுத்து போடாத. உன் கடன் எதுக்கடா ஏன் பொண்ணு அடைக்கணும்?
எதுவுமே தெரியாம பேசாதீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான்டா பேசுறேன். நீ கடன் வாங்கினா ஓ சொத்தை வச்சு கட்டு. எதுக்குடா ஏன் சொத்தை வச்சு என் பொண்ணை கட்ட சொல்ற? ஆ? அங்க என்ன பாக்குற? என் மூஞ்ச பார்த்து பேசு. 3 மாசமா என் பொண்ணோட சம்பளத்துல நீ EMI கட்டி இருக்க. அவ காசுல வாங்கி தின்னு இருக்க. வயசு பொண்ணு ராத்திரி பகல்னு பார்க்காம அலைய விட்டு இருக்க. லவ்ங்கிற பேர்ல என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணி இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? என் பொண்ணு என்கிட்ட ஒரு பொய் சொல்றது கூட யோசிப்பா. உன்ன மாதிரி ஒரு கடங்காரியாக்கி என் சொத்து பத்திரத்தை திருட வச்சிருக்க. என் பொண்ணுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல. என்னன்னு கேளுப்பா. நீ ஏறுமா. ஒரு சிங்கிள் பேரண்டா நான் அவளை எப்படி வளர்த்திருக்கேன்னு தெரியுமா? என்னத்த வளர்த்தீங்க? யாரால யார் வாழ்க்கைங்க நாசமா போச்சு? உங்க பொண்ணால தான் என் வாழ்க்கை நாசமா போச்சு. உங்களால என் குடும்பமே என்ன விட்டு போச்சு. 15 லட்ச ரூபா கடன் வாங்கி ஊதாரியா சுத்துறேன்னு தானே சொன்னீங்க. உங்க பொண்ணு ஊதாரியா செலவு பண்ணதாலதான் 15 லட்ச ரூபா கடன்காரனா நிக்கிறேன். உங்க பொண்ணு ரோட்டு கடையில 20 ரூபாய்க்கு காஃபி குடிக்க மாட்டா. 280 ரூபாய்க்கு ஸ்டார் பக்ஸ்ல கேப்புச்சினோ தான் குடிப்பா. மணியோட வேல்யூ உங்க பொண்ணுக்கும் தெரியாது, மனுஷங்களோட வேல்யூ உங்களுக்கும் தெரியாது. மரியாதை எங்கிறது போயிருங்க, இல்ல என்ன பண்ணோன்னு எனக்கே தெரியாது. என்னப்பா பெருமை மரியாதை பேசுற? ஓ, மானவ மரியாதை உங்களுக்கு மட்டும்தானா? ஏன் எங்களுக்கு கிடையாதா? செத்துட்டு போறா சார் எங்க அப்பன். நாளைக்கு அவர் முன்னாடி என்ன மூஞ்சி வச்சுட்டு நிப்ப? நீங்க பாட்டு எகிரிக்கிட்டு வரீங்க. அவ முட்டாள்தனமா இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணும்போது எனக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் பிரச்சனையில மாட்டுவான்னு. அதான் என் அப்பா என் கடன் அடிக்க கொடுத்த சொத்து பத்திரத்தையும் நகையும் பத்திரமா வச்சிருக்கேன். அதை வச்சு உங்க பொண்ணோட கடன் அடைப்பேனே தவிர உங்க சொத்தை வித்து என் கடனை அடிக்க சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணை எப்படி சேஃபா பாத்துக்கணும் என் வீட்டை சொல்லி வளர்த்துருக்காங்களே தவிர ஒரு பொண்ணை வச்சு எப்படி சேஃப்டி ஆயிக்கணும் என் வீட்டை சொல்லி கொடுத்து வளர்க்கல. இனிமேல் உங்க பொண்ணை தேடி ஒரு கடன்காரனும் வரமாட்டான். உங்க பொண்ணை என்ன தேடி வர சொல்லாதீங்க. நீங்க என்ன பண்ற? போய் உங்க அம்மாவை கேளு. என்னாச்சு? ரகு வீட்டு பத்திரம் ஏமா இங்க இருக்கு? நம்ம வீட்டு பத்திரம் ஏண்டி இங்க இல்ல? நீ தப்பு பண்றமா. என் அப்பா இருந்திருக்கணும். நீ ஏன் இப்படி பண்றன்னு உன்னை கேட்டிருக்கணும். உங்க அப்பனால தாண்டி நான் இப்படி இருக்கேன். உன்கிட்ட சொல்லி வளர்த்த மாதிரி உங்க அப்பா ஒன்னும் பெரிய ஹீரோ இல்லடி. ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை கொண்ட கொலகாரண்டி. உன்னையும் அந்த ஆளு வாங்கி வச்ச கடனையும் சுமந்துக்கிட்டு தெரு தெருவா சுத்துனண்டி. சொந்தக்காரன் எவனோ காப்பாத்தல, படிச்ச படிப்பு தாண்டி காப்பாத்துச்சு. நான் பட்ட கஷ்டம் எதையும் நீ பற்றக்கூடாதுன்னு ஒவ்வொன்னும் உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் அந்த பையனோட உன்னை பார்த்தப்போ செத்துட்டண்டி. உங்க அப்பனையும் என்னையும் பார்த்த மாதிரியே தோணுச்சு. என்னோட நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அவனை வேணான்னு சொன்னேன். இன்னைக்கு அவன்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தாண்டி தெரிஞ்சது அவன் உங்க அப்பா மாதிரி இல்ல, நீ தாண்டி உங்க அப்பா மாதிரி வளர்ந்துருக்க. 4 வருஷம் லவ் பண்ற பையன் எவ்வளவு ஏர்ன் பண்றான், அவனை எவ்வளவு செலவு பண்ண வைக்கிறோன்னு கூடவா தெரியாம இருப்ப? உன்னை நான் நல்லா வளர்த்தனே தவிர உனக்கு நான் நல்லதை சொல்லி கொடுத்து வளர்க்கல. ஆனா அவன் உனக்கு நல்லதை சொல்லி கொடுத்திருக்கான். இப்ப நான் சொல்றேன், அவன் தாண்டி உனக்கு கரெக்ட். அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தினது நான். அவங்க காலில் விழுந்தாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. அவனை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. ஆனா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானேவா. செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னவன செலவு பண்ண வச்சல. இப்ப லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றவன லவ் பண்ணவே.